வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஏற்கனவே இதை பற்றின வீடியோ வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். இப்போ திரும்பி ரொம்ப முக்கியமான சில கருத்துக்களோடு அந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல்சோ மோட்டிவேஷனல் டிசிப்ளினல் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லணும். அதுக்காக தான் இது கொடுக்குறோம் நம்ம. ஸோ டிஆர்பி 2025 என்ன இருக்கும், 2025ல் எதுவுமே நடக்காது, 2026 தான் அப்பாயின்மெண்ட் இருக்கும் அப்படின்றத நிறைய இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக, மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலாக எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை பற்றின சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் எப்போ வரலாம், டிஆர்பி ரிப்ளை என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ இருக்கும், அப்போ எப்படி படிக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா நம்ம 2025 இல்லை 2026 இருந்தாலும் ப்ளேஸ் ஆகிறது நமக்கு முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட், இதுதான் நம்மளோட இது. நம்மக்கிட்ட தெரிஞ்ச சில விஷயங்களை கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது மூலமாக அடுத்தவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ எலிவேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டிஆர்பிக்கு படிச்சுட்டு இருந்தாலோ, இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருந்தாலோ, டெட்டு, டிஎன்பிசி, சிடெட், பிஜிடிஆர்பி, டிஎன்செட் எதுவாக இருந்தாலும் ஒரு மோட்டிவேஷனல் அண்ட் கைடன்ஸ், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டிப்ஸு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்தாங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டிஆர்பி ஆனுவல் பிளானர், ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ 2025 என்ன எக்ஸாம் இருக்கலாம், போன வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி, அதாவது அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வைக்காத எக்ஸாம்ஸு இந்த தடவை எக்ஸாம்ஸ் நடந்தது போக அப்படின்னு பார்த்தோன்னா டெட்டு 22, 23, 24 ஸோ 25வது வருடத்துக்காவது டெட்டு வச்சு தான் ஆகணும். ஸோ டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆனுவல் பிளானரில் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ பிப்ரவரி, மேல இருக்கலாம். டெஸ்ட் போஸ்டிங்ஸ் கிடையாது, பட் வந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் போட்டு மேலே எக்ஸாம் இருக்கலாம். பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் போட்டு ஜூனில் இருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் எல்லாருமே நிறைய இடத்துல சொல்கிற மாதிரி ஏப்ரல், மேக்கு மேலே தான் நோட்டிஃபிகேஷனே வரும். அப்படிங்கும்போது அடுத்து 2026 தான் எக்ஸாம் இது போஸ்டிங் இருக்கும். அப்படின்னாலுமே போஸ்டிங்ஸ் ஆல்டர்னேட்டிவ் வருஷம் 2017, 2018, 17க்கு அப்புறம் 19, 19க்கு அப்புறம் 21 போட்டிருக்காங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸில் வந்து எப்போவுமே போஸ்டிங் போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா 23ல் போடணும், 23லையும் போடலை. 21க்கு அப்புறம் 22, 23, 24 போடலை. இப்போ 25ல் டெஃபினட்டாக போடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒருவேளை அது 26 எலெக்ஷனுக்காக இருந்தாலும் அதுக்கு ப்ளேஸ் ஆகணும்னா நீங்கள் எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன், காம்படிஷனை யோசித்து பார்க்கணும். ஸோ நான் பிஜிடிஆர்பி பற்றி தனி வீடியோ இதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இன்னும் டீட்டெயிலான வீடியோ கொடுக்குறேன். ஸோ படிக்கிறவங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை இந்நேரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். முழுக்க சிலபஸ் வந்ததுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இனிமேவாது ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃபுல் ஃப்ளட்ஜில். பாலிடெக்னிக் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தில் நோட்டிஃபிகேஷன் 400 கிட்ட இருந்துச்சு. இந்த வருஷம் திரும்ப ஆகஸ்ட்டில் நடத்தி நவம்பரில் வந்து எக்ஸாம் நடத்துகிறதாகவும் 1278ன்ற டென்டேட்டிவ் பிளானர் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அது மேக்ஸிமம் உண்மையாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டு நிறையா இருக்குது. அந்த கெஸ்ட் லெக்சரரோட கன்ஃபியூஷனால தான் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ஒவ்வொருக்கான ஜிஓ வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த பாலிடெக்னிக் லெக்சரருக்கான எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலேஜ் டிஆர்பி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து இந்த செட்டு யார் நடத்துறது, செட்டு எழுதுகிறவங்க இந்த வருஷம் எழுதுகிறவங்களுக்கோட, ஏன்னா நெட்டோட இதை வச்சு எழுதிட்டு இருந்தோம். இப்போ செட்டு வந்து 2-3 வருஷமாக நடத்தாமல் இருந்ததை சுட்டி காட்டி அவங்க செட்டு இந்த வருஷம் எழுதுகிறவங்களும் டிஆர்பியில் நீங்கள் பங்கு பெறலாம்னு கொடுத்துருந்தாங்க. பட் செட்டே நடத்தாமல் இருக்கிறதுனால அந்த ஒரு இஷ்யூவும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது காலேஜ் டிஆர்பி நடக்கும். அடுத்து எஸ்சிஆர்டி லெக்சரர்ஸ், எம்எட் குவாலிஃபிகேஷன், எம்எஸ்சி, எம்எட், எம்ஏ, எம்எட் இருக்கணும், எஜுகேஷன் மாஸ்டர்ஸ் இருக்கணும். அவங்க வந்து டயட்டில், டிஸ்ட்ரிக்ட் டயட்டில் வந்து லெக்சரராக வந்து போஸ்டிங்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 290 போஸ்டிங்ஸ் இருக்குது. எம்எட் படித்தவங்களுக்கு
இது ஒரு தனி வாய்ப்பு. ரொம்ப ஈஸியான ஹை ப்ரொஃபைல் சேலரி அப்படின்னு சொல்லலாம். எஜுகேஷன் பேஸ்டில் தான் ரொம்ப கொஸ்டின் வரும். ரொம்ப பெரிய சிலபஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டென்ட் மட்டும் தான் கொஞ்சம் பிஜி வரைக்கும் ரொம்ப ஹையாக படிக்கணும். எம்ஃபில் பிஹெச்டி வரைக்கும் கொஷின்ஸ் வரும். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணால் எம்எட் படித்தவங்க ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டிஎன் செட்டு காலேஜ் டிஆர்பி அப்படிங்கும்போதே செட்டு எழுதியிருக்கணும். செட்டு எழுதியிருக்கவங்க டிஆர்பி எழுதலாம் அப்படிங்கிறதுனால செட்டு இந்த வருஷம் நடத்துறதுனால ஒருவேளை இந்த காலேஜ் டிஆர்பிக்குள்ளே போக முடியாட்டி கூட டிஎன் செட்டு நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த டிஆர்பியில் போகலாம். ஸோ எப்படி இருந்தாலும் ஜான்வரி நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போதே சொல்லியிருப்பேன். ஜான்வரி அப்படிங்கிறது மார்ச் மே எல்லா தரப்பு படிக்கிறவங்க வேலைக்கு போகிறதுக்காக படிக்கிறவங்களாக இருக்கட்டும். ஸோ மார்ச் ஏப்ரல் மே அப்படிங்கிறது ரொம்ப க்ரூஷியலான டைமாக இருக்கும். அந்த டைமில் ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்கும், எல்லாருமே படிச்சுட்ருப்போம். ஸோ அது ஜான்வரி அப்படிங்கிறத ஒரு டார்கெட், ஜான்வரிலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ தை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னு கூட ஒரு இதில் நம்ம சொல்லலாம். ஒரு ஸ்டார்ட் நல்ல வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற பாயிண்டில் ஒரு நல்ல ஸ்டார்ட்டுக்கு இந்த டைமில் இருந்தாவது நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 25 இல்லை 26 இருந்தாலும் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அதனால் டிஆர்பியோட ஆனுவல் பிளானரை மனசில் வச்சுட்டு யார் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான ஷெட்யூல், டைம் டேபிள், போர்ஷன் அனலைசஸ், அதுக்கு அடுத்து சிலபஸில் இருக்கிற சோர்ஸஸ் கலெக்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் அதுக்கான கைடன்ஸை கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கான ஸ்டடி டிப்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா விதமான தகவல்களும் இருக்கும். இதுக்கு அடுத்து பிஜிடிஆர்பிக்கான வாய்ப்புகள், எப்படி படிக்கணும், எந்த டைமில் நடக்கும், என்ன மாதிரியான சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, இல்லை என்ன மாதிரியான புது விதமான கொஸ்டின்ஸு, புது விதமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம், டிஎன் டெட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்தும் பிஜிடிஆர்பியோட கரண்ட் ட்ரெண்ட் என்ன, கரண்ட்டில் என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன். அடுத்து டிஎன் டெட் பற்றியும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட வீடியோஸில் பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன் டெட்டுக்கான தனிப்பட்ட கைடன்ஸ் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.